சபை யார் ஏற்படுத்தினா தெய்வம் தான் என்ன செய்கிறார்? திரியேக தேவன் தான் பழைய ஏற்பாட்டில் அவர் சபையை ஏற்படுத்தினார். ஒரு கூட்ட மக்கள் பிரித்தெடுக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் சபை. கட்டடத்துக்கு பேர் சபை அல்ல. அது எங்கே அந்த இது ஆரம்பித்தார்னா, எகிப்திலிருந்து வெளியே என்ன செய்தார்? கொண்டு வந்தார். எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பாவத்தில், அந்த தீமையில், அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவங்களுக்கு பேர் சபை. அந்த மக்கள் கூடி ஆராதித்தாங்களோ அந்த அந்த கூட்டத்துக்கு பேர் தான் சபை. புதிய ஏற்பாட்டில் அதே போல தான். அன்றைக்கி எகிப்திலிருந்து இன்றைக்கி உலக பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை கொண்டு வந்துட்டார். நமக்கு பேர் என்னது? சபை. இந்த சபையை ஏன் ஏற்படுத்தினார் என்று சொன்னால், தேவன் அந்த சபையில் வாசம் பண்ணணும், அந்த சபையை ஆளுகை செய்யணும், அந்த சபை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா, ஒரு சபை இருக்குன்னா அந்த சபையை மணவாட்டி சபையாக மாறி தன்னோடு கூட எப்பொழுதும் வைத்துக்கொள்ளணும். அதுக்காக தான் ஆண்டவர் சபையை என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, மோசே ஆசாரிப்பு கூடாரம். சொல்லுங்க, மோசே ஆசாரிப்பு கூடாரம். சபை கூடுவதற்கான இடம் மோசையும் ஆசாரி. மோசே யாரு? ஊழியக்காரர். ஆசாரிப்பு கூடாரம் தேவன் வாசம் பண்ணுவார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவால் நம்முடைய தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் யார் மூலம் உருவாக்குகிறார்? அப்போஸ்தலர் மூலமாக சபையை உருவாக்குகிறார். அவர் தான் சபைக்கு தலைவர், அவர் தான். ஆனால் அப்போஸ்தலர்களை கொண்டு அதை நிர்வாகம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் மோசையின் மூலமாக என்ன செய்தார்? நிர்வாகம். இதான் சபையினுடைய பழைய ஏற்பாடு ஆரம்பம், புதிய ஏற்பாடு ஆரம்பம். சரி, இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாம் என்ன செய்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் ஆராதனை செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஆராதனை செய்கிறோம் அப்படின்னா, பல காரணங்கள் பைபிள் இருக்குது. உலக பிரகாரமாக நம்முடைய தேசத்தில் கிழமை ஆராதனையை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார்? நம்முடைய தேசத்தில் இயற்கையாகவே அரசாங்கம் பைபிளில் என்ன சொல்லுது? ஒரு சில நாடுயாக ஞாயிற்றுக்கிழமை கற்றுக் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை 2 காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கிறார். ஒன்று, வாரத்தின் முதலாவது நாள் இயேசு உயிரோடு என்ன செஞ்சாரா? வாரத்தின் முதலாவது நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாவது நாள். சரியா? வசனம் வாசிங்களேன், பைபிளில் இருக்குது. ஓய்வு நாள், பழைய ஏற்பாட்டுப்படி ஓய்வு நாள் எது? சனிக்கிழமை. வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை. நம்ம பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இருக்கு இல்லையா? மத்தேயு 12 யாத்திரம் 12 அதிகாரம் 25 வசனம். யாத்திரமும் 12:25. இந்த ஆராதனை என்ன செய்யணும்? கைக்கொள்ள கடவீர்கள். ஆராதனையை கைக்கொள்ள சொல்கிறார். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஆராதிக்கணும். அதுக்கு இன்னொரு வசனம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 2 வசனத்தில் அவர்கள் உபவாசம் இருந்து ஆராதித்தாங்க அப்படின்னு இருக்கு. சரியா? அதே போல் எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்தில் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிற போல் நீங்கள் என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதீங்கன்னு சொல்லிட்டு 12 அதிகாரம் 28 வசனத்தில் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாகி நீங்கள் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு என்ன செய்யுங்க? பிரியமாய் ஆராதனை செய்யுங்க. அப்போ ஆராதனை செய்ய வேண்டும். இப்போ ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் சில நாட்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், வாரத்தின் முதலாவது நாள் என்ன செஞ்சாராம்? உயிர்த்தெழுந்த நாள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 அதிகாரத்திலே எழுதியிருக்கும். 4 புத்தகத்திலையும் வாரத்தின் முதலாவது நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். 2வது என்னன்னா, அப்போஸ்தலர் 2 அதிகாரம் அந்த 1 வசனத்தில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அப்படின்றது இல்லையா? அந்த பெந்தேகோஸ்தே நாள் வாரத்தின் முதலாவது நாள் வந்திருக்கு. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அபிஷேகம் பண்ணின ஒரு நாள். என்ன நாள்? பெந்தேகோஸ்தே நாள். அந்த நாள் வாரத்தின் முதலாவது நாளாக இருந்தது. ஆகவே தேவன் உயிர்த்தெழுந்த நாளும் சபை என்கிறதான அந்த சபையை உருவாக்கின நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள். ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருப்பதனால நாம் ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. மற்ற நாள் ஆராதித்து ஆண்டவர் ஏற்றுக்கிட மாட்டார்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவார் அந்தந்த சூழ்நிலைக்கு. ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்புகளை இயேசப்பா கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த நாளை பயன்படுத்துவோம். சரி, எப்படி ஆராதிக்க வேண்டும்? இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வரோம். இது ஒரு பிரசங்கம்ல, இன்றைக்கி ஒரு ஆலோசனை தான். எப்படி நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னா, பைபிளில் சொல்லுது முழு உள்ளத்தோடு. எப்படி சொல்லுங்கள்? முழு உள்ளத்தோடு தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். முழு உள்ளத்தோடு, முழு மனசோடு ஆராதிக்கணும். இப்போ நம்ம 100வது சங்கீதம் சொல்லியிருக்குது, மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யும். எப்படி செய்யுங்க? மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யும். யோவான் 4வது அதிகாரத்தில்
அந்த சமாரிய பெண்ணிட்ட ஏசப்பா பேசுவார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது. முதலாவது எப்படி தொழுது கொள்ளன்னு சொல்லுங்கள்? முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். மூணாவது ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். சரி, அடுத்து கடைசியாக எப்படி ஆராதிக்கணும்னா சரியான நேரத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கும். இதுக்கு வசனம் வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். பழைய ஏற்பாட்டில் என்னாகும் 9:3, தானியேல் 9:21. இந்த 2 அதிகாரத்தில் ஒரு டைம் போட்டிருக்கு பாருங்க. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் மேகமாய் பறந்து வந்தேன். அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அந்திப்பலி வேலையாகிய நேரத்தில் என்ன செய்தான்? அந்த டயத்தை போட்டிருக்கா. பழைய ஏற்பாட்டில் வருங்க. என்ன 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவுள். பார்த்தீங்களா, அந்த டைம் போட்டிருக்குது. அதனால தான் அப்போ ஆண்டவருக்கு இந்த நேரம் நம்ம வச்சிருக்கிறோம்னா கண்டிப்பாக ஆண்டவருக்கு நம்ம நேரம் வைக்க முடியாது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். அவருக்கு நம்ம நேரம் குறிக்க நம்ம ஒரு தகுதியே கிடையாது. இது வந்து ஒரு ஒழுங்குக்காக வச்சுருக்காங்க, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம ஆராதிக்கலாம், எவ்வளோ நேரம்னாலும் ஆராதிக்கலாம். நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம் நம்ம டைம் கொடுக்க நமக்கு தகுதியே கிடையாது. ஆனால் ஒரு ஒழுங்குக்காக இந்த நேரங்களை வைத்திருக்கிறாங்க. அதனால முடிந்த வரைக்கும் அந்த நேரத்துக்குள்ளே வந்து முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஆவியில் நிறைந்து மகிழ்ச்சியோடு ஆராதித்து விட்டு நாம் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. ஆராதனையில் இருக்க வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ஆலோசனை மாதிரி தானே. முதலாவது ஆயத்தம் இருக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆயத்தம் இருக்கணும். ஆயத்தத்தோடு வரணும். எப்படி ஆயத்தத்தோடு வரணும்? வீட்டிலேருந்து வரும்போது பைபிள் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ரெண்டாவது, இந்த நாளில் ஆராதிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு ஆயத்தத்தோடு என்ன செய்யணும்? வரணும். ரெடியாக வரணும். ஆராதனைக்கு வந்துட்டு எந்த ஒரு தடை வந்துடக்கூடாது அப்படின்னு. அப்போ நாளிலே ஜெபம் பண்ணி கட்டுறோம். நாளிலே ஜெபம் பண்ணிவிட்டு நாள் இரவே நம்ம என்னென்ன செய்யணும், நாளைக்கு ஆராதனைக்கு போகணும் என்ன செய்யணுங்கிறத நாளிலே நம்ம ஆயத்தத்தோடு வருவது மிகவும் நல்லது. அல்லேலூயா. நாள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு வருவது மிகவும் நல்லது. ஆயத்தத்தோடு வரணும். ஆயத்தமாக என்ன செய்யணும்? வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். வந்து ஆரம்பிச்சோம். ரெண்டாவது, ஆராதனையில் இருக்க வேண்டிய ரெண்டாவது பகுதி என்னன்னா பாவ அறிக்கை. சொல்லுங்க, என்னதுங்க? ஆராதனையில் வந்த உடனே பாவ அறிக்கை. வாரம் பாவம் செஞ்சுட்டு பாவ அறிக்கை செய்யணுமா அப்படின்னா அப்படி இல்லை. பாவ அறிக்கை என்பது நாம் இந்த வாரத்தில், அதாவது பாவத்தில் 2 தன்மை இருக்கும். செய்த பாவம், செய்யக்கூடாத நன்மை. பாவம் செஞ்சாலும் என்னதாகிறது சொல்லுங்க? பாவியாக மாறுதும். செய்ய வேண்டிய நன்மதை செய்யாட்டாலும் பாவியாக. செய்ய வேண்டிய கடமைகளை இப்போ நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு விசுவாசி ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது குறைஞ்சி ஜெபம் பண்ணணுமா? அப்போ நல்ல செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாட்டாலும் நம்ம யாராக மாறிடுறோம்? பாவியாக மாறுதோம். அப்படி தானே? செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாட்டாலும் என்ன செய்கிறோம்? பாவியாக மாறும். அப்போ பாருங்க, இப்போ நான் பாவம் செய்யலை, ஆனால் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத போது நான் என்ன செய்கிறேன்? பாவியாக மாறுதேன். ஜெபம் பண்ணலை, பைபிள் படிக்கலை, உபவாசம் இருக்கலை, ஆராதிக்கலை, மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலை, இந்த காரியத்தை நான் செய்யாத போது நான் யாராக மாறிடுறேன்? பாவியாக. நான் இப்போ பாவம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, இதை செய்யாட்டாலே நான் யாராக மாறிடுறேன்? அப்போ இந்த பாவத்தை வந்து ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே இந்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த வாரம் முழுவதும் மறுபடியும் நான் நமக்கு பிரியமாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பாவ அறிக்கை செய்யணும். சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் ஒரு பாவ அறிக்கை லிஸ்ட் இருக்குது. அதில் நான் செபத்தில் சொன்ன பார்த்தீங்களா, 3 முக்கிய, அந்த செபத்தில் 3 முக்கிய செபம் இருக்குது. 1, ஈசோப்பினாலே என்னை கழுவும். ஈசோப்பினால என்ன செய்யுங்க? என்னை கழுவும். இந்த செபத்தில் ஆராதிக்கும் போது பாவரிக்கை செய்யும்போது 3 காரியம் நடக்கணும். ஈசோப்பினால என்னை கழுவும். அதனால் புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா ரத்தத்தினால கழுவுங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்னா, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யாதீங்க? தள்ளிடாதீங்க அப்படி சொல்லணும். மூணாவது, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு என்ன செய்யாதீங்க? எடுக்காதீங்க அப்படி சொல்லும். 3 காரியம் சொல்கிறாரு. முதலாவது மன்னிச்சிருங்க, ரெண்டாவது என்னை தள்ளிடாதீங்க, மூணாவது விலகிறாதீங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? முதலாவது என்ன செய்யுங்க? மன்னிச்சிருங்க. அப்புறம் உங்கள் சமூகத்தை விட்டு என்ன செய்யாதீங்க? தள்ளாதீங்க. அப்புறம் உங்கள் அபிஷேகத்தை என்னை விட்டு எடுக்காதீங்க. எவ்வளவு நல்ல ஜெபம் பாருங்க. இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட பாவரிக்கை செய்யும்போது ஆண்டவரே இந்த 3 காரியம் நடக்கணும். 1, நான் கழுவப்பட்டு மன்னிக்கப்படணும். ரெண்டாவது, என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அந்த
உங்கள் சமூகத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யாதீங்க, தள்ளிடாதீங்க. சவுலை விட்டு ஆண்டவர் தள்ளுனாரு, திரும்ப வரவே இல்லை. அவனும் கூப்பிட்டு பார்த்தா கிடைக்கல. அதாவது கூப்பிட வேண்டிய நேரத்தில் கூப்பிடாதனால தான் ஆண்டவர் இவன் மறுபடியும் ஆண்டவர் கூப்பிடும்போது ஆண்டவர் கண்டுக்கிடல. இந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது. மூன்றாவது, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும். பெற்றுக்கொண்ட பிறகு நான் இழந்து போக கூடாது. இப்படி இந்த ஜெபத்தை நம்ம அனுதினமும் செபிக்கணும். ஆராதனையில் இந்த பாவரிக்கை இருக்க வேண்டும். வந்த உடனே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு நம்ம ஆராய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் இடையில வந்தாலும் வந்த உடனே ஒரு ஜெபம் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க, மன்னிச்சிருங்கப்பா, இந்த 3 காரியம் நடக்கட்டும், என்னை மன்னிச்சு கழுவி சுற்றி இருக்குதுங்க. ஆனால் உங்கள் சமூகத்தை விட்டு என்னைய தள்ளாதீங்க, உங்கள் பரிசுத்தாவி என்னை விட்டு எடுக்காதீங்க, நிலைவரமான ஆவியனை புதுப்பிங்க. அதுக்கு அடுத்து சொல்லுவார், இது எனக்கு இன்றைக்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 3வது, அதில் அந்த இந்த பாவரிக்கை செஞ்சு மன்னிப்பை வாங்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா நல்லா துதி ஆராதனை செய்யணும். ஆராதனையில் துதி ஆராதனை ரொம்ப இருக்கணும். சோத்திரம் சோத்திரம் சொன்ன பார்த்தீங்களா, சோத்திரம் சோத்திரம், வாய் நல்ல சோத்திரம் சொல்லுங்கள். சோத்திரத்தை விட ஒரு பெரிய ஒரு ஆயுதம் உலகத்தில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. சோத்திரத்தை விட ஒரு ஆயுதமே உலகத்தில் இல்லை. நீ வாட சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 3 காரியம் நடக்கும். துதிக்கிறதுனால 3 காரியம் நமக்கு நல்லது நடக்கும். 1, தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. என்ன செய்வார்? தேவன் மகிமைப்படுவார். 2வது, அந்த துதிக்கிறவங்க கூட கர்த்தர் என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். பைபிள் சொல்லு, துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். 3வது, துதிக்கும் போது கிருபை நமக்கு கிடைக்கும். பைபிள் சொல்ல, சோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபை பெருகும். அப்போ இந்த சோத்திரத்தில் 3 நன்மை நடக்குது. ஒரு பக்கம் தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் அந்த துதியில் வாசம் பண்ணுகிறார். 3வது, நமக்கு என்ன கிடைக்குது? அந்த கிருபை கிடைக்கும். அதனால் துதி சோத்திரம் ஓசனா நல்ல சத்தமாக நீங்கள் ரொம்ப கத்தனுங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் உங்கள் வாய் விட்டு என்ன செய்யணும்? மனம் விட்டு அல்லேலூயா சோத்திர ஓசனா கத்த நல்லவர் கிருபை என்ன முடியும்? இயேசுவின் ரத்தம். இந்த வார்த்தைகளை சொல்லுங்களேன். அல்லேலூயா சோத்திரம் ஓசனை சொல்லுங்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஓசனா கத்த நல்லவர், அவர் கிருபை என்ன பண்ணுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இந்த இதில் நீங்கள் சொல்லி பாருங்கள். இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க, புலம்பிக்கிட்டே இருங்க. இந்த நம்ம விசுவாசிகள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏசப்பா பேய் வரட்டும் போது விசுவாசி சுற்றி நின்று என்ன செய்வாங்க தெரியுங்களா? நாங்களும் விசுவாசி மக்களும் சோத்திரம் அல்லேலூயா சோத்திர வாசனை அல்லேலூயா அதைத்தான் சொல்லுவோம். பிசாசில் கதறி அடிக்கனா அந்த துதிக்கு முன்னாடி அவனும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அதனால் சோத்திரம் 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 துதி ஆராதனை செய்யுங்கன்னா அடுத்து சரி அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கு, முழு மனதோடு என்ன செய்யுங்க? முழு மனதோடு ஆராதிங்க, முழு உள்ளத்தோடு ஆராதிங்க. நாம் கட்டாயப்படுத்தி அதனால தான் யாரையும் கட்டாயப்படுத்தி ஆராதிக்கக்கூடாது. கூட நீங்கள் முழு மனசாக ஆராதிக்கணும். உங்கள் வாயை விட்டு வாய் திறந்து நீ மனப்பூர்வமாக என்ன செய்யணும்? ஆராதி. எனக்கு என்ன நன்மை செஞ்சுருக்காருன்னு ஒரு நாள் நீங்கள் சொல்லாதீங்க. ஏசப்பா நம்மளை உயிரோடு வச்சுருக்குது, ஏசப்பா பிள்ளையாக வச்சுருக்குது, பெரிய கிருபை. அல்லேலூயா. அப்படி ஆராதிங்க. முழு மனசோடு முழு விருப்பத்தோடு என்ன செய்யுங்க? ஆராதிங்க. எதிலோ மாட்டிக்கிட்டோன்னு நினைக்காதீங்க. நல்ல இடத்துல தான் மாட்டியிருக்கோம். அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட தான் என்ன செஞ்சுருக்கோம்? மாட்டியிருக்கோம். சாத்தாங்கிட்ட மாட்டலை, ஏசப்பாட்ட மாட்டியிருக்கோம். முழு மனசாக என்ன செய்யுங்க? ஆண்டவர் ஆராதிங்க. அடுத்து இந்த ஆராதனையில் இன்னொன்று நடக்கணும். ஆராதிக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் உறவு ஏற்படணும். நமக்கும் தேவனுக்கு என்ன செய்யணும்? உறவு ஏற்படுற அளவுக்கு நம்ம துதிக்கணும், ஜெபம் பண்ணணும். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா தெய்வம் தான். ஆனால் அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரலோகம் என்ன செஞ்சது? திறந்தது. சரி, அவர் ஜெபம் பண்ணும்போது மத்தேயு 17 அதிகாரம் நினைக்கிறேன் 1ஆம் வசனத்தில் அவர் ஒரு மறுரூபம் மலையில் போய் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ண உடனே அவருடைய சரீரம் என்ன செஞ்சது? மறுரூபம் அடைஞ்சது. அது லூக்காவில் ஜெபம் பண்ணும்போது மறுரூபம் போட்டுக்கும். இதில் அவர்களுக்கு கண்களுக்கு முன்னாடி மறுரூபம் அடைஞ்சார். எத்தனை நாளுக்கு முன்னாடி? 6 நாளைக்கு முன்னாடியா? 17 அதிகாரம் மத்தேயு 17:1 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இப்படி எழுதிருக்கு இல்லையா? லூக்கால எப்படி எழுதிருக்குன்னா, அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படி சரீரம் என்ன செஞ்சதான்? மறுரூபம் அடைஞ்சது. அப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு என்ன செய்யணும்? ஏற்படும். என்னென்ன உறவு ஏற்படணும்? முதல்ல சொன்னது போல மன்னிப்பு கிடைக்கணும். 2வது என்ன கிடைக்கணும்? அபிஷேகம் கிடைக்கணும். என்ன சொல்லுங்க? அபிஷேகம். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன கிடைக்கணும்? அப்போ வெறுமையாக போகலாமா? வெறுமையாக போகலாமா? சொல்லுங்க. போகக்கூடாது. நிறைய நேரத்தில் கேள்வி என்ன கேள்வி? அதுதான் நமக்கு ஜீவன். அல்லேலூயா. அந்த ஆராதனையில் இதெல்லாம் நடக்கணும். அபிஷேகம் கிடைக்கணும். அந்நிய பாஷை என்ன செய்யணும்? அந்நிய பாஷை. ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷையில் பேச வைங்க. சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? என்ன சொல்லுங்க?
சொல்லுங்கள், உண்மையான அபிஷேகம், உண்மையான அந்நிய பாஷை. இது நம்ம சபையில் வருகிற பிள்ளைகளுக்குள்ளே நடக்கணும். ஆராதனையில் இதெல்லாம் நடக்கணும். சொல்லுங்கள், என்னென்ன நடக்கணும்? பாவரிக்கை இருக்கணும், துதி ஆராதனை இருக்கணும், முழு மனசோடு இருக்கணும். நமக்கு தேவனுக்கு உறவு உண்டாகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த ஆராதனையில் அபிஷேகம் கிடைக்கணும், அந்நிய பாஷை கிடைக்கணும். சரியா? கிருபை வரங்கள் நிரப்பப்படணும். அல்லேலூயா. கிருபை வரங்கள் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். சரியா? இப்படி புதிய ஏற்பாட்டில் இந்த சில ஆராதனையில் பைபிள் எழுதிருக்கு, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 1 வசனம். அப்போஸ்தலர் 13:1. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊராளாகிய கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதிரி கிரியைகள் நம்ம சபையில் என்ன செய்யணும்? ஆராதனை ஆராதிக்கும் போது இது நடக்கணும். அப்போ இந்த வாரத்தில் என்ன செய்யுங்க? இந்த பிரசங்கத்தை கேட்டோம். அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் ஆயத்தமாக வரணும். எப்படியாவது நான் அபிஷேகம் வரணும். எப்படி நாங்கள் அபிஷேகம் பண்ணுறது பகலில் கிடையாது, நைட்டு 10 to 2 ஒவ்வொரு வாரமும் ஆண்கள் ஜெபம். பாஸ்ட் புளிஞ்சு எடுத்துருவார். சில நேரத்தில் ஆவியில் நிறைஞ்சி வாமிட்டே வந்துடும். அந்த அளவுக்கு டயர்டாயிரும். நைட்டு 10 to 2 போது எவ்வளவு தூங்குகிற நேரம் பாருங்கள். அந்த நேரத்தை ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் கழித்தோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம்னா அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் அனுபவிச்சு அவ்வளவு அபிஷேகம் என்னை ஆண்டவர் நிரப்பினார். பொய்யா அந்நிய பாஷைலாம் வரல, ஆவியானவரே கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல அபிஷேகம், உண்மையாக அபிஷேகம் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த ஆராதனையில் நமக்கு அபிஷேகம் கிடைக்கணும், அந்நிய பாஷை கிடைக்கணும், தேவனுக்கு நமக்கு தொடர்பு இருக்கணும். ஒரு மறுரூபமாகி வெளியே என்ன செய்யணும்? நல்ல தொடர்பாகி அபிஷேகம் பெற்று நல்ல அப்படி. அதாவது புதிய ஏற்பாட்டில் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் இருக்கு இல்லையா, அதில் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்கள்ல, அது எங்கே இருக்குது? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை அதிகாரம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 பேர் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு போகிறாங்க. 18:10 வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனே நான் பரிகார அநியாயக்காரர். அடுத்த வசனம். வாரத்தில் 2 நாள் 2 தரம் உபவாசம் இருக்கிறேன், சம்பாத்தியத்திலே எல்லாம் காணிக்கை கொடுக்குறேன், தசமம் கொடுக்குறேன். அடுத்து ஆயக்காரன் தூரத்தில் இருந்து தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என்னை கிருபையா இரும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அவனல்ல இவனே, இவனல்ல அவனே வா, நீதிமான் ஆக்கப்படும். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பாருங்கள், ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு ஆராதிச்சுட்டு வெளியே போகும்போது யாராக போகிறோம்? ஒரு மாற்றம் வழங்குறது. அல்லேலூயா. அப்படி இந்த மாற்றத்தோடு நம்ம என்ன செய்யணும்? கடந்த இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம், வெளியே போகும்போது ஒரு மாற்றத்தோடு வெளியே போகணும். அப்படி இந்த ஆராதனையில் கிரியைகள் என்ன செய்யணும்? நடக்கணும். சொல்லுங்கள், நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு அப்படி வெறுமையாக போகாமல், இப்போ அப்போ பரிசேயன் வந்து கெட்டவன், ஆயக்காரன் நல்லவன் அப்படின்னா பைபிளில் சொல்லுது இல்லை. அந்த 2 பேருடைய வாயின் வார்த்தைகளும் அவங்களுடைய குணங்களும் தான் அவங்களை நீதிமானா அல்லது பாவியா அப்படின்னு நிர்ணயிச்சது. அதுக்காக பெரிய பணக்காரெல்லாம் கெட்டவன், ஏழைகள்லாம் நல்லவங்கன்னு பைபிள் என்ன செய்யலை, சொல்லலை. யாராக இருந்தாலும் 100க்கு அதிபதியாக இருந்த, பணக்காரனாக இருந்த கொர்நேலியு கத்தருக்கு எப்படி இருந்தார்? பிரியமாக இருந்தார். அல்லேலூயா. அப்போ 100க்கு அதிபதியில் இருக்கிற எல்லாருமே பிரியமாக இருந்தாங்க? இல்லை. அவங்களுக்கும், அதை நம்ம ஏழையாக இருந்தாலும் பணக்கார இருந்தாலும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை வச்சு தான் மாற்றம் வருகிறது. இப்போ அந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்? நான் எல்லாம் அறிக்கை செய்கிறேன், அப்படி வாயை திறந்து சும்மா இருக்கலாம். வந்த உடனே என்ன சொன்ன? ஆண்டவரே, நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், அதுக்கு காரணம் உங்கள் கிருபை. நான் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறேன், அதுக்கு ஒரு காரணம் உடைய கிருபை. எனக்கு மனைவி, என் பிள்ளைகள் இருக்குது, அதுக்கு காரணம் உங்கள் கிருபை. நான் தோட்டம் வச்சுருக்கேன், அந்த தோட்டம் நல்லா விளையுது, அதுக்கு காரணம். இப்படி ஜெபம் பண்ணியிருந்தானா அவன் தப்பிச்சிருப்பான். அவன் என்ன ஜெபம் பண்ணுறான்னா, நான் உலகத்தில் இருக்கிற எல்லா பேரை சொல்லி அவங்கள மாதிரி கிடையாது, இந்த இருக்கான இந்த பரதேசி பேரை மாதிரியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறான். இதனுடைய விளைவு அவன் இருக்க நீதிமான ஒருவேளை நல்லவனாக கூட இருந்திருக்கலாம், அந்த இடத்துல அவன் அறிக்கை செய்கிறதுனால திரும்ப பாவியாக போயிட்டான். ஆனால் இன்னொருத்தன் என்ன செய்கிறான்னா, அவனையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, தேவனை மட்டும் பார்த்தான், என் மேலே கிருபையாக இருந்தா அவன் நீதிமான் ஆக்கப்படும். இந்த இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். உள்ளே வந்துட்டோம், வெளியே போகும்போது மண்ணி அபிஷேகம் வல்லமர்கள் புலம்பி தவிங்க.
வெளியே போகும்போது நீதிமானாக போவோம். கர்த்தர் உதவிச்சுவார். அல்லேலூயா. இது முதலாவது ஆராதனையில். ரெண்டாவது ஆராதனையில் ரெண்டாவது பகுதி என்னென்னா வேத பகுதியை நம்ம வாசிக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது? இந்த வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தில் இருக்கிற வசனத்தின்படி நடக்கணும். புதிய ஏற்பாட்டில் எடுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம். அந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவங்க, கேட்குறவங்க, இதில் எழுதியிருக்கிறபடி நடக்கிறவங்க பாக்கியவான். அப்படி சொல்லியிருக்கா? இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம். அப்போ வேத வசனத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், அதன்படி நம்ம செய்யணும். பழைய ஏற்பாட்டில் அந்த வேத வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 2-3 வசனம் இருக்குது. 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனம். அது வேதம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வேத வசனம் எப்படிப்பட்டதான்? குறைவற்றது. அது குறை கிடையாது. அது ஆத்துமாவை என்ன செய்யும்? இப்போ சபையில் நம்ம வேத பகுதி வாசிக்கிறோம், நீங்கள் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்லேயும் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். பைபிள் சொல்லுது வேதம் என்ன செய்யுது? என்ன செய்யுது வேதம்? ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? என்ன செய்யுது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிங்க, அதுலேருந்து ஆண்டவர் நம்மோடு என்ன செய்வார்? பேசுவார். நம்மளை சோர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிக்கும்போது சோர்ந்து இருக்கும்போது அதுக்கு வசனம் கொடுப்பாரு. நல்லா நம்ம சரியில்லைன்னா அதுக்கு வசனம் கொடுப்பார். நம்ம சரியாக இருந்தால் அதுக்கு ஏற்ற வசனம் கொடுப்பார். ஏன்னா வேதம் எல்லா விதத்திலும் பேசக்கூடியது. 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? இப்போ அந்த வேத வசனம் ஒரு பக்கம் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, அதே வேத வசனம் என்ன செய்யுதுன்னா ஆறுதல் படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன செய்ய சொல்லுங்க? ஆறுதல் படுத்துகிறது. என்ன ஆறுதல் படுத்துகிறது இந்த வேத வசனம்? நிறைய நேரத்தில் மனுஷன் எல்லாம் தேற்றுகிறார், தாங்குகிறார், கண்ணீரை துடைக்கிறார். இப்படி வேத வசனம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் வேத வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 3:8 அது வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 3:8 நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லாமல் அல்லவா நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்கிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாய், அவர்கள் மேல வரும் ஆக்கினை நீதியா இருக்கிறோம். அது என்ன வசனம்? ரோமரா? சரி, ஓகே. இந்த வேத வசனம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு வேதம், நம்முடைய வேதம், இந்த கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க. சரி, அடுத்த பகுதி என்னது? சாட்சி. சாட்சி என்பது 2 விதத்தில் இருக்குது. நம்ம தமிழில் சாட்சின்னு எழுதுகிறோம். ஆனால் இங்கிலீஷில் சாட்சியை 2 விதத்தில் சொல்லுவாங்க. விட்னஸ்ன்னு சொன்னாலும் சாட்சி தான், டெஸ்ட் மணின்னு சொன்னாலும் சாட்சி தான். ஆனால் 2க்கும் தமிழில் ஒரே அர்த்தம், ஆனால் அந்த செயல்பாடுகளோ வேறு வேறு. விட்னஸ் அப்படிங்கிறது பார்த்ததை சொல்வது, சரியா? அதுக்கு பேர் என்னது? விட்னஸ். அது ஒரு சாட்சி. டெஸ்டிமனிங்கிறது அனுபவத்திலிருந்து சொல்வது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 2 விதத்தில் நாம் தேவனுக்கு சாட்சி சொல்லணும். நாம் பார்த்த, படித்த, கேட்டதை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். அனுபவித்ததை மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ நம்ம இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பாவியாக இருந்தேன், நீதிமான் ஆகிட்டேன், நான் இதை சொல்கிறேன். இதுக்கு பேர் என்னதுன்னா அனுபவ சாட்சி. இது என்ன சாட்சி சொல்லுங்கள்? அனுபவ சாட்சி. என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார், அதை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். இது என்னது? அனுபவ சாட்சி. இதுக்கு பேர் டெஸ்ட் மணி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது. விட்னஸ் அப்படின்னா பார்த்ததை சொல்வது. நீங்கள் இந்த சபைக்கு சொல்லுவாங்களே, இந்த சபைக்கு போங்கப்பா, கேள்விப்பட்டோம், அந்த சபையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். இப்போ பார்த்ததை சொல்லுவது விட்னஸ், அனுபவத்தை சொல்வது டெஸ்ட் மணி. இந்த 2 சாட்சி நமக்கு வேணும். வாயினாலே நம்ம சொல்லணும், நம்ம அனுபவத்திலேருந்து என்ன செய்யணும்? சொல்லணும். வேதத்திலேருந்து சொல்லணும், அனுபவத்திலேருந்து சொல்லணும். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம சர்ச்சில் எழுந்திருந்து சாட்சி சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் சொல்லுங்கள்? நம்ம சொல்கிற சாட்சி என்ன சாட்சி? விட்னஸா டெஸ்ட் மணியா? அப்போது இந்த அனுபவத்திலிருந்து சொல்லுறதுக்கு பேர் என்னது? டெஸ்ட் மணி. ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லுவதுக்கு பேர் டெஸ்ட் மணி. சரி, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. இந்த சாட்சி ரொம்ப முக்கியமான நிறைய இருக்குது பைபிளில் சொல்லுது. முதல் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாட்சியில் முதல் சாட்சி நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து காட்டுறது
அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் முழுவதும் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. அப்படின்னா எனக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்டுவீங்க. அல்லேலூயா. இந்த சாட்சியை ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிறார். ஒரு ஆண்டோடைய பிள்ளை சாட்சியாக இருப்பதுக்கு யார் காரணம்? பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? அவர் தான் எல்லா A to Z வரைக்கும் அவர் தான் காரணம். ஏன்னா பைபிள் சொல்லுது அவர் வரும்போது தான் நம்ம சாட்சியாக என்ன செய்வோம்? மாறுவோம். சரி, அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? நிறைய வசனம் இருக்குது. ஏசப்பாவுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து நம்ம ஜெப குறிப்புக்கு நேரம் நம்ம கடந்து போகிறோம். அதில் அடுத்த பகுதியில் ஆராதனையில் அடுத்து என்னது இருக்குது? ஜெப குறிப்பு. 2 காரியம் செய்யணும். ஜெப குறிப்புகளோடு வாருங்கள். முக்கியமான ஜெப குறிப்பு உங்களோட முதலாவது உங்களுடைய நெருங்கின அந்த ஜெப குறிப்புகள் அல்லது முக்கியமான இந்த ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அது முக்கியமான ஜெப குறிப்புகளோடு வாருங்கள். அப்படி ஜெபம் பண்ணும்போது டெய்லி நீங்கள் நான் இமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால் ஜெப குறிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. வீட்டில் தனி ஜெபம் பண்ணுங்கள், குடும்ப ஜெபமாக பண்ணுங்கள், குழுவாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். பரலோகத்துக்கு ஜெபங்களையும் பைபிளில் இந்த நம்ம தீமோத்தேயுல சொல்கிறாருல, என்னென்ன சொல்கிறாரு? ஒரு 4-5 காரியம் சொல்கிறார். வாசிங்க. தீமோத்தேயுக்கு வந்து சொல்லும்போது விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஜெபங்களையும் ஏறெடுக்க வேண்டும். அப்படி சொல்லுவார் பாருங்க. ரெண்டாம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னென்ன சொல்லியிருக்கிறாரு? என்ன 4 காரியம் சொல்கிறாரா? விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். 4 இருக்குதா? நம்ம டெய்லி செய்ய வேண்டும். நம்ம தனிப்பட்ட முறையிலையும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த 4 காரியத்தை சொல்லணும். விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் சொல்ல வேண்டும். இது நம்ம மேலே விழுந்த கடமை. கடைசியாக என்னது? சரி, கடைசிக்கு முன்னாடி காணிக்கை. என்ன சொல்லுங்கள்? ஆராதனையில் அடுத்த கடைசி பகுதிக்கு முன்னாடி இப்போ முதல் பகுதி என்னது? காணிக்கை. காணிக்கையில் ஒரு 2-3 காரியம் சொல்லிவிட்டு நம்ம முடிச்சிடும். 1, ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கும் போது காணிக்கையை வச்சு தான் அவனுடைய குணத்தை என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஆரம்பித்தார். இங்கே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அந்த எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். காயினும் ஆபேலும் காணிக்கை கொண்டு வர்றாங்க. ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தா அவர் திருப்தி ஆணுங்கிற அவசியம் இல்லை. அவர் சர்வ வல்ல தேவன். அல்லேலூயா. ஆனால் அவர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். இந்த காணிக்கையை செலுத்தும் போது முழு மனசாய் செலுத்தணும். எந்த காணிக்கையை செலுத்தினாலும் முழு மனசு. 1. 2வது, அன்னைக்கு தேவனுக்கு எது பிரியமோ அதை செலுத்தாமல் தேவனுக்கு பிரியமானது எது அப்படின்னு தெரியாமல் அவன் காணிக்கையை செலுத்தினதுனால தான் காயினுடைய காணிக்கையை தேவன் என்ன செய்யலை? அங்கீகரிக்கலை. நிறைய பேர் சொல்கிறாங்கள காணிக்கை வந்து அது வந்து பழங்களை கொண்டு வந்தால் அதில் வந்து சொத்தை இருந்திருக்கும், பூச்சி இருந்திருக்கும் அப்படின்னு. அந்த காலத்தில் சொத்தை பூச்சிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு ஏதேன் வந்து அது வந்து சரி அந்த காலம் வந்து வெயில் இல்லாத ஒரு காலம். அது வந்து பூச்சியெல்லாம் அடிக்காத ஒரு காலம் அந்த காலத்தில் இருந்தாங்க. சரி, ஆனால் தேவனுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் யாத்திராமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஒரு பாயிண்ட் வாசிங்களா? 22, 29. யாத்திராமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதாவது முதல் தரமான காரியங்களை கர்த்தருக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. முதல் தரமானது நம்ம அப்படி ஆண்டவருக்கு ஒரு வீட்டில் நம்ம முதல் பிள்ளை யார்? கர்த்தருக்கு சொந்தம். பழைய ஏற்பாட்டுப்படி புதிய ஏற்பாட்டில் சரி, கர்த்தருக்கு முதல் தரமானது யாருக்கு தான்? சொந்தம். சரியா? நம்ம இன்றைக்கி நம்ம முதல் தரமானதை கொடுக்கணும். முதல் பிள்ளைகளை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். கடைசியாக கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டில் அதை காணிக்கைக்கு 100 பாயிண்ட் இருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். மக்கதோனியா நாட்டு சபைக்கு அவங்க வந்து கொடுக்குற காரியத்தில் 1 செய்தாங்க. 4-5 காரியம் செய்வாங்க பாருங்க. முதலாவது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை உங்களை சொல்கிறேன். அவங்க கொடிய தரித்திரமுடையவனாக இருக்கும்போது மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. அடுத்து வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு வாசிங்க. 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் பாருங்க எப்படி கொடுத்தாங்க. பாருங்க எப்படிலாம் கொடுத்தாங்க. உபத்திரவம்
கொடிய தரித்திரம், அடுத்து தங்கள் பரிபூர்ண சந்தோஷமாக கொடுத்தாங்க, அடுத்து உதாரத்துவமாக கொடுத்தாங்க, அடுத்து மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க திராணிக்கு மிஞ்சி என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அடுத்து தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள், மனசோடு கொடுத்தாங்க. அடுத்து நான் சாட்சியாய் இருக்கிறேன். 4ஆம் வசனத்தை கடைசி போய் எங்களை மிகவும் ஏற்றுக்கொள்ளும்படி மிகவும் வேண்டிக் கொண்டாங்க. 5ஆம் வசனத்தில் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் என்னுடைய சித்தத்தினால கொடுத்தாங்க. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. அதாவது நம்ம ஒரு ரூபாய் காணிக்கை கொடுத்தாலும் அந்த காணிக்கை பரலோகத்துக்கு போய் சேரணும், அது முழு மனசோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டோடைய விருப்பம். அதனால் கர்த்தர் அந்த காணிக்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கடைசி பகுதி என்ன பகுதி? கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் இந்த வசனத்தை நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசுவதற்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு வசனம் சொல்லுது. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த வாரத்துக்கு இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அங்கே நான் ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணிட்டு போவேன். ஆனால் புதுசாக இந்த பாருங்கள், இந்த வாரத்தில் ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு சொல்லி இதை கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏவுகிறார். அப்போ ஆண்டவர் எப்போ எது தேவையோ அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்குறார். இல்லை சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன தேவையோ அந்த பிரசங்கத்தை அந்த வாரத்தில் என்ன செய்கிறார்? நீங்கள் நல்லா கவனிச்சிட்டே இருங்க. அந்த பிரசங்கத்தில் கரெக்டாக பாருங்கள், நம்மளோட கூட கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். ஏன்னா கேட்ட பிரசங்கமாகவே இருந்தாலும் நம்ம அதை ஒரு வாஞ்சை தாகத்தோடு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட என்ன செய்வார்? பேசுவார். இன்னொரு 2 வசனம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிடும். யார்? காய்பாவும் அண்ணாவும் காய்பாவும் ஆசாரியர்களாக இருந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டானது? சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு உண்டாயினது. அவன் என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னா, அந்த நேரத்தில் ஜனங்களுக்கு தேவை மனம் திரும்புங்கள். என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்போ ஆண்டவர் விரும்புகிறத, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் ஏதோ கடமைக்கு பேசுவதுக்கு ஆண்டவர் வைக்கல, என்ன தேவை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே கவனித்து கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இந்த வாரத்தில் என்ன பிரசங்கம், நான் அதை கை கொள்வேன் அப்படி நம்ம செஞ்சிட்டோம்னா கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பா, நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எதுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத எழுதியிருக்கும். வாசிங்க. இவைகள் எல்லாம் விஸ்தாரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. சரியா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வரிசையை சொல்லுவார். அன்னைக்கு அப்படி இருந்துச்சு, அது அவங்களுக்காக மட்டும் இல்லை, கடைசி காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டும் இருக்குது. அதனால் முதல் ஆராதனை பகுதியில் முதல் பகுதி நம்ம ஆரம்பித்தப்போம் ஆயத்தத்தோடு ஆரம்பித்தோம் பண்ணுகிறோம். 2வது பாவ அறிக்கை செய்கிறோம். 3வது துதி ஆராதனை செய்கிறோம். ஆராதனையில் இருக்க வேண்டியவைகள் இப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த ஆராதனையில் நல்ல முழு மனசோடு ஆராதித்து ஆண்டவருக்கு நமக்கு தொடர்பு உண்டாக்கி ஒரு மறுரூபத்தோடு ஒரு நீதிமானாக நம்ம வெளியே போக அப்படிப்பட்ட ஆராதனை செய்வோமாக. அல்லேலூயா. 2வது வேத பகுதி. கண்டிப்பாக வேத வசனம் ஜீவன் உள்ளது. நம்ம எங்கே போகணும், எப்படி போகணும், எதை செய்யணுங்கிறத அதிகமாக வேத வசனத்தை வாசித்தோம்னா நம்ம காட்டி கொடுப்பார். நீ போகிறது சரியில்லை, நீ செய்கிறது சரியில்லை, இது செய், இதை செய்யாத அப்படின்னு மட்டும் சொல்லிக் கொடுப்பார். அப்போ வேதத்தை அதிகமாக நம்ம நேசிக்கலை, வாசிக்கலைன்னா அது நம்மளோட பேசாது. இது ஒரு வெறும் புத்தகமாக தான் இருக்கும். இது உயிர் இருக்குது. இந்த புத்தகத்தை என்ன இருக்குது? எத்தனையோ கொலைகாரங்களை, குற்றவாளிகளை, கெட்டவங்களை நல்லவங்களாம் மாற்றின புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட புத்தகம் பேசும், கிருபை செய்யும், கிரியை செய்யும், எல்லா வேலையும் செய்யும். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து சாட்சி. 2 சாட்சி சொல்லணும். சாட்சியாக இருக்கணும், சாட்சியாக சொல்லணும். அடுத்து என்னது? செப குறிப்பு. செபம் பண்ணுங்க. சபையில் ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்தில் எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுங்க. அடுத்து என்ன செய்யுங்க? காணிக்கை. உங்களை முதலாவது கொடுங்கள். உங்களை என்ன செய்யுங்க? நம்ம முழு மனசை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு. இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களை பெற்றது உங்கள் அம்மா அப்பா தான். ஆமே. அல்லேலூயா. ஆனால் உங்களை படைச்சது யார்? ஆமே, சர்வவல்ல தேவன். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கலாம், ஆனால் இப்போ யாருக்கு நீங்கள் அது தேவை? கர்த்தருக்கு தேவை. அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும். காணிக்கை என்பது நம்மை முதலாவது கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்மளை கொடுக்காம நம்ம காணிக்கை கொடுத்து ஒரு பிரயோஜனம், நம்ம முழுசாக கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம வாழ்கிறது. சரியா? கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை. இதை கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்க, படிங்க, நேசிங்க. வசனம் தெளிவாக சொல்லுது. அந்த வசனம்